Hi friends, this is Dr. Satish Kumar. So இந்த வீடியோவில் வந்து பிறப்பு தன்மை எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ ஆணுறுப்பு சரியாக ஸ்ட்ராங் ஆகலை. நிறைய பேர் கேட்டே இருக்காங்க, சார் எனக்கு ஆணுறுப்பு சரியாக ஸ்ட்ராங் ஆக மாட்டேது, நான் நிறைய டாக்டர்லாம் பார்த்தேன், ஸோ நிறைய மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் எடுத்தேன், ஸோ எத்தனை மெடிக்கேஷன் எடுத்தாலும் இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக சால்வ் ஆக மாட்டேது. ஸோ இதுக்கான காசு என்ன சார், எதனால் இந்த ப்ராப்ளம் வரும், எத்தனை டைப்ஸு இந்த இடி இருக்குது எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கேட்டாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து வாஸ்குலர் இடி இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே உங்களுக்கு எந்த விதமான எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கோ உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டாக பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ வாஸ்குலர் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து காமனாக வரக்கூடிய ஒரு எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன். ஆணுறுப்புலேருந்து பிளட் ஃப்ளோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். எதனால்? வெயிட் அதிகமாக இருப்பாங்க, சுகர் இருக்கும், சில பேருக்கு வந்து பிபி இருக்கும், சில பேருக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்கலாம், ஓவராக ஒபிசிட்டி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைம் வந்து இந்த வாஸ்குலர் இடி வரத்துக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இது காமனாக வரக்கூடிய எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன். அண்ட் வந்து சைக்கோஜெனிக் இடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைக்கோஜெனிக் இடியில் வந்து சைக்கலாஜிக்கலாக டிப்ரெஷனு, ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், சரியாக ஏதாச்சும் ஸ்லீப்பிங் ப்ராப்பராக இருக்காது, ஓவராக ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. அண்ட் வந்து செக்ஸில் எக்ஸ்போஸ் ஆகும்போது ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆகுனா அது கொஞ்சம் செக்ஸுவல் ஃபெயிலியர் எடுத்துன்னா கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து சைக்கோஜெனிக் இடி. ஸோ இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் பார்க்கலாம். அண்ட் வந்து ஹார்மோனல் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஹார்மோனல் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக டெஸ்டோஸ்டிரோன் இருக்காது. அண்ட் வந்து ப்ரொலாக்டின் வந்து ஹையாக ப்ரொலாக்டின் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கும், இது வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் இந்த வர அந்த அப்போ கூட உங்களுக்கு இந்த இடி ப்ராப்ளம் வரலாம். ஸோ அனுப்பு ஸ்ட்ராங் ஆகாது. அண்ட் வந்து நியூரோஜெனிக் இடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்பைனல் கார்டில் ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால், ஸ்ட்ரோக் இருந்தால், அண்ட் பார்க்கின்சன் டிசீஸ் சொல்லுவாங்க, அது இருந்தால், அந்த ஸ்பைனல் கார்டில் எங்கேயாச்சும் கம்ப்ரெஷன் இருந்தால், நரம்பு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த நியூரோலாஜிக்கல் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நியூரோஜெனிக் இடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அண்ட் வந்து மிக்சடு ஏஜ். ஸோ ஏஜ் வந்து இந்த மிக்ஸு ஒரு 40-45 ப்ளஸ் இந்த ஏஜில் இருக்கவங்க நிறைய பேர் பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக சைக்கலாஜிக்கலாக இருக்கலாம் இந்த ப்ராப்ளம். இது வந்து மிக்சடு ஏஜ்னு சொல்லுவாங்க. அண்ட் மெடிக்கேஷன் இடி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் மெடிக்கேஷன் வந்து ஓவராக எடுக்கும்போது சுகருக்கு ஆகட்டும், ஸோ பிபி, ஸோ எந்த விதமான ஆல்கஹால் ஆகட்டும், ஸோ மெடிக்கேஷன் ஹெவியாக எடுக்கும்போது கூட ஸோ இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் வரத்துக்கு, ஆண்மைக்குறை வரத்துக்கு ரொம்ப 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 சான்ஸ் இருக்குது. ஸோ வாஸ்குலர் இடி, நியூரோஜெனிக் இடி, ஹார்மோனல் இடி, அண்ட் சைக்கலாஜிக்கல் இடி, அண்ட் மிக்சடு ஏஜ் இருக்குல்ல அது இடி, அண்ட் மெடிக்கேஷன் இடி ஃப்ரெண்ட்ஸ். ஓவராக மெடிசன் எடுத்துகிட்டு ஏதாச்சும். ஸோ அப்போது இந்த ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ சொல்லுறது வந்து இத்தனை விதமான எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு இப்போக்கே புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்கள் டாக்டர் பாருங்கள், இல்லை நான் மெடிசன் நம்பருக்கு கால் பண்ணாலும் நான் ஃபர்தராக என்ன பண்ணணும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.